இப்போ நம்ம sin z ஃபங்க்ஷனை வந்து டைலர் சீரிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். டைலர் சீரிஸோட ஃபார்முலா வந்து f of z equal to summation of m is equal to 0 up to infinity f into m pi by 4 divided by n factorial into z minus pi by 4. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து f of z equal to sin. ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து cos z வரும். நெக்ஸ்ட் இதுவே நம்ம திரும்ப அது டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் சைன் z வரும். ஸோ இதை நம்ம 3 டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் cos z வரும். நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் நம்ம வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் z. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து இசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ வந்து 5/4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இசட்டுக்கு பதிலாக வந்துட்டு எல்லா வேல்யூக்கும் வந்து நம்ம 5/4 எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f of 0 equal to sin pi/4. ஸோ sin pi/4 வேல்யூ வந்து root of 2/2. நெக்ஸ்ட் f of 1 cos pi/4. ஸோ cos pi/4 வேல்யூ அதே தான், root 2/2. நெக்ஸ்ட் f of 2 minus sin pi/4 equal to minus of root 2/2. ஸோ லாஸ்ட்டாக வந்து f of 3. ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் சைன் இசட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கும், திரும்ப நமக்கு சைன் இசட் வருது. ஸோ அந்த டேர்ம் நமக்கு எழுத தேவையில்லை, நம்ம இதோட வந்து வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் pi/4 equal to minus of root 2/2. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து போயிட்டு இந்த சம்மரை எழுத போறோம் நம்ம. ஓகேவா? ஸோ திரும்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை வந்து எழுதிப்போம். f of z equal to summation of n is equal to 0 to infinity fn into pi/4 divided by n factorial into z minus pi/4 whole power n. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா f of 0 எடுத்துக்கோம். ஸோ n is equal to 0. ஸோ இங்கே என்ன பண்ண போறோம்னா எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் வந்து 0 எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா f of 0 into pi/4 divided by n factorial. அப்போ நமக்கு 0 factorial into z minus pi/4 the whole power n. ஸோ இங்கே நமக்கு வந்து 0 பயன்படுத்த நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் 0 சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் f of 0 வேல்யூ, f of 0 into pi/4 வேல்யூ நமக்கு தெரியும் root 2/2. நம்ம என்ன பண்ண போறோம்னா root 2/2 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. அதே மாதிரி நமக்கு anything power 0 வந்து 1. நமக்கு இங்கே என்ன வரும்னா root 2/2 வரும். நெக்ஸ்ட் n is equal to 1 f of 1 into pi/4 divided by 1 factorial z minus pi/4 whole power 1. So f of 1 ஓட வேல்யூ வந்து root 2/2. So root 2/2 divided by 1. So இங்கே z minus pi/4. So ஃபைனலாக நமக்கு வந்துட்டு root 2/2 into
z minus 5 by 4 வரும். So next n is equal to 2 f of 2 into 5 by 4 divided by 2 factorial into z minus 5 by 4 whole square equal to f of 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு root 2 by 2 minus root 2 by 2 minus root 2 by 2 divided by 2 into z minus 5 by 4 the whole square. So இங்க நமக்கு 2 மேல போகும் minus of root 2 divided by 4 z minus 5 by 4 the whole square. Next வந்து n is equal to 3 f of 3 into 5 by 4 divided by 3 factorial z minus 5 by 4 the whole cube equal to minus root of 2 by 2 into z minus 5 by 4 the whole cube divided by 3 factorial equal to minus 2 by 2 into 3 factorial z minus 5 by 4 the whole cube. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வந்துட்டு எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு equal to root 2 by 2 plus root 2 by 2 z minus 5 by 4 minus root 2 by 2 into z minus 5 by 4 the whole square minus root 2 by 2 into z minus 5 by 4 the whole cube. ஸோ இங்கே நமக்கு வந்து into 2 இங்கே into 3 factorial. ஸோ இதான் வந்து Taylor series expansion for sin z. இது இன்னும் ஷார்ட்டா அப்படின்னு எழுத முடியுமா sin z equal to root 2. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு என்ன காமன் இருக்குன்னா root 2ன்ற வேல்யூ காமன் இருக்கு. root 2 by 2 summation of n is equal to 0 to infinity minus 1 the whole power n by 2 divided by n factorial into z minus 5 by 4 the whole power. ஸோ இதான் வந்து Taylor series ஃபைனல் ஈக்குவேஷன்.